ஹலோ கைஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த வருஷம் காலேஜ் சேர போகிறீங்க, அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்? நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். லைக் ஒரு காலேஜ் லைஃப் போனதுக்கப்புறம் மஜாவாக இருக்கலாம், ஜாலியாக சுற்றலாம், ஸ்கூல் மாதிரி ரூல்ஸ் எதுவுமே இருக்காது, முடிவெட்டனா நம்ம மட்டும் ஜாலியாக அலையலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் கனவோட வருவீங்கன்னு தெரில. லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட கூட நீங்கள் வரலாம். ஆனால் அது எதுவுமே நடக்காதுங்க. நான் வந்துட்டு பிடெக் சிஎஸ்சி இன்ஜினியரிங் படிக்கிறேன். அங்கே இங்கே ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். நான் இப்போ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் எனக்கு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இயரில் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், எனக்கு என்னென்ன கிடச்சிது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ இப்போதைக்கு யாரும் பார்க்க மாட்டீங்க. இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் எது இருந்தால் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இயர் ஓகே. இப்போ காலேஜ் வந்துட்டேன்ப்பா. மொதல் நாள் வந்துட்டேன். வந்து காலேஜ் பில்டிங்கை பார்த்தேன். ஒன்று சொல்கிறேன், மெயினாக பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு காலேஜ் இது வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், காலேஜ் லைஃப்ன்றது சத்தியமாக படிக்கிறதுக்காண்டி இல்லை. உண்மையும் சொல்கிறேன், படிக்கிறது நீனே தான் படிச்சுக்கணும். முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலுக்குள்ளே வாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு கேங் செட் ஆகும் பாருங்க, சூப்பராக ஜாலியாக இருக்கும். டெய்லி என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ஜாலியாக இருந்துட்டு நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் தூங்காமல் கடந்து பேசிட்டு ஏதாவது விளையாண்டுட்டு கிடக்கிறது ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ காலேஜ் சேரணும்னா ஃபஸ்ட் இயர் கண்டிப்பாக ஹாஸ்டல் சேர்கிற மாதிரி பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு கேங் செட் ஆகும். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். 3 ஸ்டெப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன எய்ம் செட் பண்ணு. செகண்ட் வந்துட்டு ப்ராசஸ், எப்படி நீ அதெல்லாம் பண்ணுற தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. 3வது வந்துட்டு நீ உன்னை பற்றி எப்படி நினைக்கிற. லைக்கு நான் ஒரு லூசு போயடா அவ்வளோதான்னா, நீ லூசு போய்தான் அவ்வளோதான் விட்டுரு. அதுவே நீ உன்னை பற்றி என்னால் முடியும், நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன்டான்னு நினச்சேன்னா சத்தியமாக உன்னால் முடியும். நீ மற்றவன்கிட்ட போயிட்டு டேய் நானே ஒரு என்ன அப்படி சொல்லி சத்தியமாக நினைக்காத. உன்னால் முடியும். ஏன்னா இது என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. நானே நிறைய பேர்ட்டு போயிட்டு என்னால் முடியாதடா, ஏன்டா அதை போட்டு பண்ணுறேன் அப்படி சொல்லி நானே சொல்லியிருக்கேன். ஆனால் உண்மை என்னன்னா, அதுவே என்னால் முடியும், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ மிந்தி அப்போதான் ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தோணும். இப்போலாம் ஏதோ ஒரு மாதிரி அப்படி போயிட்டுருக்கு. இனிமே அப்படி மாற்றணும். ஸோ இதுதான் என்னோட 2 எந்த பாயிண்ட்னு தெரில, ஆனால் இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ஓவராக இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஓவராக பேசுறது அவ்வளோலாம் வேணாம் சத்தியமாக. அவங்க ஸ்டாஃப் அது நீங்கள் எவ்வளோ உண்மையாக பேசுகிறவங்க பேசலாம். லைக் உண்மையாக பேசுகிறோன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையாக லைக். ஆனால் உண்மைக்கு ஒரு ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். லைக்கு அவங்க மேம்ன்றதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. சும்மா அசால்ட்டாக எதோ அப்படி பேசவே கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்லா ஜாலியாக பேசலாம், நல்லா சிரிச்சு பேசலாம், ஆனால் கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும், அவங்க ஸ்டாஃப் நீங்கள் ஸ்டூடெண்ட். அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி ஒரு கோயிட் சொல்லியிருக்காரு. லைக் இப்போ உங்களை விட்டு ஒரு ஃப்ரெண்ட் போகிறான், ஆனால் அவனை தக்க வைக்கணும், லைக் அவன் கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ட்ரை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான்ட்டு தான். லைக் இப்போ இன்றைக்கி அவங்ககிட்ட பேசணுன்ட்டு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுவீங்க, இப்படி சொல்லிட்டு டே வாடா போலாம் சாப்பிட போலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணுவீங்க. அதுவே நாளைக்கு இன்னொரு ட்ரை பண்ணலாம். அப்படி டெய்லியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் வாழுவீங்க? இது என் லைஃப்லையும் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். உண்மைக்கும் இது எனக்கு அப்படியே நடந்திருக்கு. எப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ ஆரம்பிப்பீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வரும் கண்டிப்பாக. ஏன் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் எதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா? 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா? ஸோ உங்கள் லைஃப்பை நோக்கி ஓடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஹேக்கத்தான் வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹேக்கத்தானும் போங்கடா. இது செகண்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீ வந்த புதுசுலேருந்து ஹேக்கத்தான் நிறையா. இதுக்கப்புறம் இது வந்து ப்ரொமோஷனல் கண்டென்ட் மாதிரி இருக்கலாம், ஆனால் அது ப்ரொமோஷன் கிடையாது. கோஹப்னு போட்டிங்கன்னா, இன்ஸ்டாவில் போய் போட்டிங்கன்னா என்னோட ஒரு பேஜ் வரும். அதில் வந்து டெய்லி என்னென்ன பெரிய ஹேக்கத்தான் நடக்குதோ ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் போய் கோஹப் பேஜை சர்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹேக்கத்தானும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் பிளான் போடாதீங்க. போய் ஜாலியாக அந்த இடத்துல நீ வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ படிக்கிற பசங்க மாதிரி சொல்ல மாட்டேன். அது ஜெயிச்சு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி இல்லை. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து வெளியே சுற்றுங்க. லைக் உள்ளே படுத்து இடந்தா அப்படி பண்ணாமல் அங்கே போய் ஜாலியாக சுற்றிட்டு ஒரு பஸ் ஏறி போயிட்டு அங்கே போய் உட்காந்து பேசிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஜாலியாக அவங்க பார்த்து பேசிட்டு அவங்க காலேஜ் எப்படி இருக்குது, எவ்வளவோ காலேஜ் நீங்கள் விசிட் பண்ணலாம். உங்கள் காலேஜ் மொக்கையாக இருக்குது ஓகே, ஆனால் எவ்வளவோ காலேஜ் விசிட் பண்ணி சுற்றி பார்க்கலாமே. இவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்ன நீங்கள் இப்படி ஒரு ஹேக்கத்தானே போகாமல் சும்மா கடந்தா என்ன கதைன்னு சொல்லுங்கள்.
எனக்கு இதில் ட்விஸ்ட்னா நானே அப்படி தான் கிடந்தேன். இந்த விஷயம் தான் நானே போக ஆரம்பிக்க போகிறேன். செகண்ட் இயரில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே சொல்கிறேன். ஹேக்கத்தான்ஸ் எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் அட்டன் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா கூட்டா போங்க. ஐவி ஆக்சுவலாக எங்களோட காலேஜ் செகண்ட் இயர் வந்தாச்சு, இன்னும் ஐவி கூட்டு போல. அப்படி ஐவி உங்கள் காலேஜில் கூட்டு போகலான்னா என்ன பண்ணுங்க, நீங்களே ட்ரிப்பு போங்க. ஆனால் எனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் வரமாட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தரும் வரமாட்டேங்க. நானே ஒரு 2-3 ட்ரிப்பு இப்படியா கூப்பிட்டு போயிடலாம்டா. மொதல் ட்ரிப்புலாம் ஒன்று கூப்பிட்டு போனோம். போனதில் அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரையும் ஃபுல் சண்டை. அங்கேயுமா அது இதுமா சண்டை போட்டு 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 சத்தியமாக அன்னைக்கு அதுலேருந்து ட்ரிப்பு போகிறதுக்கே எனக்கு வெறுத்துருச்சு. அப்படி இருந்துச்சு. ஆனால் கம்பல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ட்ரிப்பு கூப்பிட்டு போங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இது சீரியஸாக நான் அந்த பாயிண்ட் சீரியஸாக சொல்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸ் இன்கமே சத்தியமாக லைக் உங்களோட பேரண்ட்ஸே 4 வருஷம் உங்களுக்கு காசு போட்டு விடுவாங்க, நம்ம அதை வச்சு சாப்பிட்டு அடுத்த 4 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் சத்தியமாக இருக்காங்க. அவங்க மனசு உண்மைக்கு கஷ்டப்படும். ஏன்னா இதுக்கு அதுக்கும் ஃபோன் அடிக்கிறான்னு சொல்லி சத்தியமாக தோணும். டெய்லியும் ஒரு 1/2 hour வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. எங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா நான் ஒழுங்காக பேச மாட்டேன், ஆனால் இனிமேல் நான் அப்படி பேச ட்ரை பண்ணோம். நீங்களும் அது மாதிரி பேச ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour 1 hour வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு சாப்பிட்டு சார் டின்னர் முடிக்கிறீங்களா, டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பேசிட்டு அடுத்து ஒர்க் பார்க்கலாம்ல. இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர்ல ஒரு இன்கம் சோர்ஸ் எப்படியாவது உங்களுக்கு, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஆனால் ஸ்விக்கி ஓட்டுறேன், சொமேட்டோ ஓட்டுறேன், அந்த மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்குறேன், இங்கே போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக அலையாதீங்க. ஏதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்கில்லு அந்த இடத்துல உனக்கு ஒரு ஸ்கில் க்ரோ ஆகிட்டே இருக்க மாதிரி ஒரு வேலைக்கு போகும், அது உனக்கு நல்லது. ஸோ இவ்வளோதான் என்னோட காலேஜ் லைஃப். இது வரைக்கும் இவ்வளோதான் போயிருக்கு. அப்படி இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமாக என் காலேஜ் லைஃப்ல நடந்துச்சுன்னா உங்களோட சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன சொல்கிறது, பாய்.